நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க கண்டன்ஸ் மில்க் ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இப்போ இந்த கண்டன்ஸ் மில்க் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிட்டே இருந்து தாங்க கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பால் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுர மாதிரி ஊறுங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கினேன். பால் கொஞ்சம் நல்லா திக்கான உடனே இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மில்க் பவுடர் சேர்க்கறனால இன்னும் நல்லா திக்காயிடும். இப்போ இந்த கண்டன்ஸ் மில்க் ரெடி ஆச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, ஸ்பூனில் இந்த மாதிரி கோட்டாச்சுன்னா ரெடியான மாதிரி. இன்னொரு மெத்தடில் வந்து கையில் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சோன்னா ஒட்டுற மாதிரி இருந்தால் இந்த கண்டன்ஸ் மில்க் வந்து ரெடியான மாதிரி. இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இது ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஒரு 7 to 10 days வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.